அளவுக்கு அரசு இடம் இருக்கு, உருவாக்கிட்டேன்னா உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி பண்ணிடுவேன். இவன் காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பு சோறை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கான். நான் காரை இறக்குமதி பண்ணிட்டு சோறு அரிசி நீர் சோறை ஏற்றுமதி பண்ணிடுவேன். இந்த நாட்டில் 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க, செல்வம் கொடுக்க திட்டம் இருக்கு. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டம் நிதிநிலை அறிக்கையில் இல்லை. சொல்றது என்னது? சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படியடா உதவி ஆகும்? வட்டி வாங்குவியா இல்லையா? ஏன் அவன் கடன் உதவி பெறுகிறான்? ஏன் கடனாளி ஆனான்? பதில் இல்ல. சிறு குறு முதலாளி ஏன் உன்னிடத்தில் கடன் வாங்குறான்? பணம் இல்லை. ஏன்? அவன் லாபத்தை போறா வரி நீ வாரிட்டு போயிட்ட. அதுதான் கந்து வட்டிக்காரன் செய்யற வேலையை ஒரு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கு. வட்டிக்கு காசு கொடுத்து வசூலிச்சுட்டு இருக்கு. கேளுங்க, நாங்கள் வளர்கிறோமே மம்மி. அதேதான் ஹார்லிக்ஸ் பாய் ஒருத்தர் சொல்லுவான்ல, நான் வளர்கிறேனே மம்மி நெக்கிட்டு. எந்த பக்கம் வளர்ற? எந்த பக்கம்? குஜராத்தில் 3வது மாடியில் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு, 18 பேர் செத்து போயிட்டா. தீயணைக்கும் வீரர்கள் வந்து தரையிலிருந்து பீச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் 3வது மாடிக்கு நேரம் நின்று அடிக்கிறது? ஏன் எங்க 3000 கோடிக்கு வல்லபாய் படையலுக்கு சிலை 30,000 ரூபாய்க்கு ஏணி வாங்க துப்பு இல்ல. இதுக்கு பேர் என்ன? டெவலப். உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை படுக்கை இல்ல, தரையில படுத்து கிடக்கிறார் நோயாளி. குளுக்கோஸ் போத்தல் இறங்கிட்டு இருக்கு, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்க உடம்புல. அதை நிறுத்தி வைக்க நிறுத்தம் இல்ல, ஸ்டாண்ட் இல்ல. அந்த அம்மா இந்த கையில ஒரு 10 நிமிஷம் பிடிக்குது, இந்த கையில 10 நிமிஷம் பிடிக்குது. காரணம் என்ன? வளர்ச்சி. பட்டினி கிடந்து செத்து போனோம்னா கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறத வளர்ச்சின்னு வச்சுக்கிறான். நம்ம நம்பிட்டு இந்த தேசத்தின் தலைவர்கள்ட்ட, ஆள துடிப்பவர்கள்ட்ட நாம் கேட்போம், என் தேசத்தின் பிஞ்சுகள் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமா அவங்களால்? பசி என்கிற வார்த்தையே இல்லாது நாங்கள் ஒழிப்போம் எங்க தாய் நிலத்தில். அதற்காகத்தான் என்ன செய்யறோம்? வேளாண்மையை நாங்களே செய்யறோம். ஆடு மாடு வளர்த்தல் அவ்வளவு, ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் அல்ல, அது வருமானம், வெகுமானம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று எமது மறைபாடுகிறது. எங்கள் பெரிய தகப்பன் சொல்கிறார், கல்விதான் ஆகப்பெரும் செல்வம் என்று பாடத்தான் நமது மூதாதை வள்ளுவ பெருமானார் வந்தார். கல்வி மட்டுமல்ல, மாடும் செல்வம் என்று சொல்கிறார். உனக்கு வெக்கமா இருந்தப்போ நான் நேச்சுக்கிறேன். ஆனா எவனாவது பால் குடிக்கிறது, நெய் குடிக்கிறது, தயிர் போட்டு சாப்பிடனா பச்சை மட்டை வச்சு வெளுத்து விட்டுருவேன். அந்த நெய்யை ஊத்தி ஒரு ரோஸ்டா ஒரு தோசை அப்படின்னு நாக்கு அப்படி லேசா உப்புத்தாள் இருக்குல்ல அப்படியே தேய்ச்சி விட்டுருவேன். வக்கனையா சாப்பிட தெரியுது, ஆனா மாடு மேய்க்கிறது கேவலமா தெரியுதா? ஒரு நாட்டுக்கோழி கறி 600 ரூபாய், ஆட்டுக்கறி 1000 ரூபாய். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத கூட்டம். ஒண்ணுமே தெரியல. 100க்கு 90 பேர் கறி திங்கிறான், 100க்கு 90 பேர் பால் குடிக்கிறான், காய்கறி உணவு சாப்பிடுறான். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வரணும்? ஏன் இதை நம்ம செய்ய வைக்கப்படணும்? ஆதியில் நாம் செய்த தொழில் என்ன, வேலை என்ன? குறிஞ்சி திணையில வேட்டையாடி சாப்பிட்டோம், கீழே இறங்கணும். ஏன் வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம். ஆடு மாடு வளர்க்க தொடங்கிட்டோம். கீழே இறங்கணும், நிலம் பள்ளமா இருந்துச்சு, நதி ஓடிச்சு, குளிச்சோம், நாகரிகம் அடைஞ்சோம், அங்கே தங்கி வாழலாம் முடிவெடுத்தோம். அந்த இடத்துல என்ன பண்ண? ஏன் நமக்கான உணவுப் பொருளை விளைய வச்சு சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம், விளைய வச்சோம். வேளாண்மை. இது 2 தான் முதல்ல நம்ம செஞ்சது. இப்போ உனக்கு கேவலமா இருக்கு, சாப்பிடாத. 3 வேளை சாப்பிடுற. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது ஒரு பொறியாளரை சந்திக்கிறான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது வழக்குரைஞரை சந்திக்கிறான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது மருத்துவரை சந்திக்கிறான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். ஆனால் அவனை பற்றி சிந்திக்க மட்டும் மறுக்கிறான். இதான் கொடுமை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகிற்கானே அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்று தமிழ் மறைபாடுது. இதைவிட உழவின் பெருமையை எவனும் வலியுறுத்தி பாட முடியாது. அதுக்கு என்ன பொருள்?
உலகத்துல எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன சாமியார் கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுன்ற. அது உனக்கு கேவலமா தெரியுது. என் அன்பிற்குரிய சொந்தங்களை, எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண்குடி மக்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆளுக்கு விவசாய சின்னம் கொடுத்திருக்கான் பத்தி இல்ல. புலிய கேட்டேன், எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்புறம் மயில கேட்டேன், சும்மா வம்புக்கு தான், அது நேஷனல் பேர்ட். புலி அது நேஷனல் அனிமல். அப்ப இந்த இது மயில் அது தேசிய பறவை. அப்ப தாமரை அதையும் கொடுத்தீங்கன்னா அது அப்ப நடந்துருச்சு. சரி, காளமாடை கொடுங்க, உயிருள்ள எதையும் தர்றதில்லை. ஏன்? அப்ப மாயாவதி அம்மாவுக்கு எதுக்கு யானை கொடுத்தீங்க, ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கு சிங்கத்தை கொடுத்தீங்க? அது அப்ப நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை நான் பின்னாடி பிறந்து வந்ததுதான். அதானே உயிருள்ள உரை எதையும் தர முடியாது என்று சொன்ன வேலை தேர்தல் ஆணையம் எனக்கு விவசாயியை கொடுத்திருக்குன்னா அது காரணம் விவசாயம் உயிரோட இல்லை. அதையே எனக்கு கொடுத்திருக்கு, நம்ம கொடுத்திருக்கு. உயிரை கொடுத்தேனும் வேளாண்குடி மக்களை வாழ வைத்து விடுவார்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் என்பதால். நச்சு ஆலைகளை நம் மண்ணிலிருந்து விரட்டணும், நம் தாய் நிலத்தை பாதுகாக்கணும். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் இவற்றையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வழி வழியே வருகிற நம் சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக நம் தாய் நிலத்தை விட்டு விட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற, அந்த நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. இதை அறிவில் சிறந்த தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இங்க என்ன நடக்குது? அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, கடல் சூரிய ஒளி வெப்பமாகி நீராவி மேலெழுந்து போகுது. அது மேகம் ஆகிறதுல அடர்த்தி குறைவா இருக்கு, கணம் குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்த? மனித உடலில் வேர்வை, பறவையில் உடலில் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இதெல்லாம் வேர்த்து நீராவி ஆகி மேல போகும்போது அதோட சேர்ந்து காற்று மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிற தூசி, புகை, தூசி, கரி எல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுத்து நகருது. காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி பேரரணாக தடுப்பது எது? மலைகள். மலைகள். மதுரையில கடல்ல, எங்க ஊர்ல கடல் இருக்கு, ராமேஸ்வரத்துல. ஆனால் நாங்க மழைப்பொழிவை பெற முடியல. தேனி, கம்பம், குமிழியில பெறுதுன்னா அது காரணம் அங்க இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே நீராவியாகி இங்க தடுத்து மலையை பெய்ய வச்சிருது. இதை நன்கு விளங்கணும். இது அரசியல் இல்ல, அறிவியல். அப்போ அங்க மேல வந்து நீங்க பயணம் போகும்போது மேகம் வந்து அப்படி மலையில முண்டாசு கட்டின மாதிரி படுத்துக்கிடுங்க, தலைப்பா கட்டின மாதிரி. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்கு உண்டு. அப்ப மலை முகடுகளில் அடர்ந்து 100 அடி 200 அடிக்கு உயர்ந்து இருக்கிற மரங்கள் குழு குழு என்று இருக்குது. குளிர்ச்சியை பார்த்தோம்னா மேகம் மலையை கொட்டிடுது. அந்த மரங்களை எல்லாம் நட்டது யார்? நம் தாத்தனோ பாட்டனோ அப்பனோ ஆத்தாவோ இல்லை, அவ்வளவும் பறவைகள். அதனால பறவைகளை பாதுகாக்கணுங்கிறோம். அது செத்தா என்ன, இது செத்தா என்ன? நீ செத்துருவ, அது செத்தா நீ பார்க்க இருக்க, நீ செத்தா பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். ஒரு உயிர் சங்கிலி. உலகம் ஒண்ணுதில்லை, என்னதில்லை, பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை. இதை நீங்க மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு உங்களுக்கு மட்டும் சொந்தமான பூமி அல்லது. உங்கள் தலைமுறையுடையது, உங்க சந்ததியினுடையது. நீங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள். காளிவனி போகும்போது பத்திரமாக வீட்டை ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். உடன் பிறந்தார்களே, இதை புரிந்து கொள்ளணும். மழை பொழிவை வாங்கி உடனே பூமிக்கு விடுவதில்லை.
மரங்கள் இலைகளை உதிர்த்து வேர்களிலே மக்கி அப்படியே மண்ணாகி இருக்கும், சொத சொதவென்று பிடிச்சு வைத்துக் கொள்ளும். அங்கிருந்து உண்ணு வருவதை சோலைக்காடுகள் என்ற புற்கள் பிடித்து வைத்துக் கொள்கிறது உணவு தேவைக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் தேவை போக மீதி துளிகளை உருட்டி விடுது. பல கோடி துளிகள் உருண்டு பேரருவியாக கொட்டுகிறது. ஏரியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம வெட்டினோம், தாங்களை நாம வெட்டினோம், ஏந்தலை நாம வெட்டினோம், கிணறை நாம வெட்டினோம். ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை, உருவாக்கியது அருவி. தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி, அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், வாழ்க்கை. என்ன நடந்துருச்சு? 32 ஆறு செத்துருச்சு, கொன்னாச்சு. கொன்னது யாரு? இந்த பாவிகள் தான். அரை எங்களம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 30 அடி ஆழத்திற்கு மண்ணை இழைத்தின்றவர்கள் இவர்கள் தான். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல். ஆறு செத்து போய்விட்டது. ஆறு செத்து விட்டது என்று எப்படி சொல்லுகிறாய் சீமான்? ஆற்று கரையில் நிற்கிற பனை தென்னை பாக்கு மரங்கள் கழுத்து முறிந்து செத்து போய்விட்டது. ஆறு செத்து போய்விட்டது. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். நம்ம ஒரு மரத்தை பார்த்தா என்ன நினைப்போம்? நம்ம என்ன நினைப்போம்? நாம் தமிழர் பிள்ளைகள் மரம், மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மரம் மழை, மரம் என் மூச்சு காற்று, மரம் என் உயிர், மரம் என் நிழல், மரம் பறவை பட்சிகளின் வீடு கூடு உணவு. ஆனால் இவர்கள் மரம், மரம், காசு பணம் துட்டு வெட்டு, இவர்கள் கோட்பாடு. மலை, இயற்கையின் பெருங்கொடை பேரரண். இவர்களுக்கு கல்குவாரி, எம் சாண்ட். நம் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது நண்பிற்குரியவர்களே. 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி வாழ்கிற பனை மரங்கள் செத்துக் கொண்டிருக்கிறது, பறைசாற்றுகிறது. உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பேரறிவிப்பு செய்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் விழுந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்கிறார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். மாறிக்கொண்டிருக்கிறது. நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது. மாற்ற வேண்டுமென்றால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் தலை சிறந்து விளங்குகிற நாடு முதல் நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டை தாண்டி என் நாடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கும். சரியான சமமான தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பால்பாடின்றி அனைத்து குடிகளுக்கும் இலவசம். தனியார் முதலாளிகளோடு நாம் தமிழர் அரசு போட்டியிடுகிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதால் அரசு தோல்வியை ஒத்துக்கொள்கிறதா? வென்று காட்டுவேன். அரசு பள்ளிகளை, கல்லூரியை நோக்கி என் பிள்ளைகள் படையெடுக்கிற காலத்தை உருவாக்குவேன். சட்டம் இயற்றுவோம். அமைச்சர் பிள்ளைகள், அதிகாரிகளின் பிள்ளைகள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் எவராக இருந்தாலும் அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் படிக்கணும். தானாக தரம் ஏறும். மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம் இலவசம். ரூபாயில 1 கோடி மருத்துவமானாலும் என் தாய் தந்திருக்க என் உறவுகளுக்கு இலவசம். ஆகச் சிறந்த மருத்துவம். பிரிட்டன், சிங்கப்பூரில் நட்சத்திர விடுதிகள் போல மருத்துவமனைகள் இருக்கு. இங்கே பிணை எரிக்கிற கொட்டகை போல இருக்கு. மாத்தி காட்டணும். சரியான சமமான தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். முதலமைச்சரிலிருந்து யாராக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் எல்லாம் படுக்கணும். இப்படி அப்போலோ, காவிரி எல்லாம் படுக்கூடாது. சட்டம் போட்டு நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதான் ஆக பெரும் ஜனநாயகம். அதை செய்வோம். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகவாது நாங்கள் உறுதியாக வெல்வோம். ஒரு காட்சிப்படுத்தி போடணும்னு நினைச்சேன்.
பணம் இல்ல, 2 கோடி தேவைன்னாங்க. நம்ம தெருக்கோடியில் நின்றுட்டு இருக்கோம். அதனால ஒரு தடவை செஞ்சு பாத்துறோம்னு பார்த்தேன், முடியல. மாட்டு பண்ண 1000 ஏக்கர்ல மாடு மேய்து. தூக்குச்சீட்டி வாங்குற வச்சு மேய்க்கிறது இல்ல, கண்காணிப்பு கேமரா வச்சிருவேன். அது பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கும். நீ கண்ணாடி அறைக்குள்ள இருந்துட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். பால் எத்தனை லிட்டர் போகுது, பாலாடை கட்டிக்கு, தயிருக்கு, மோருக்கு, வெண்ணெய்க்கு, நெய்க்கு, இது எல்லாத்தையும் பிரிச்சிருவோம். இதை கணக்கிடுவதற்கு படித்த பிள்ளைகள். இந்த உற்பத்தி தயாரித்த பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கு வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் படித்த பிள்ளைகள் வேலை. இந்த பாலை கறக்கிறதுக்கு படித்தவர் தேவையில்லை, அங்க அவருக்கு அரசு வேலை. என் மாடு போடுகிற சாணத்தை வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி ட்ரக்கில் போடணும், லாரியில், டிராக்டரில். அதை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்திலேயே 100 ஏக்கர்ல உரக்கிடங்கு வச்சிருப்பேன். அந்த உரக்கிடங்குல கொட்டணும். மாடு போட்டது, இலை, தலை இதெல்லாம் தெருவில் கொட்ட விட மாட்டேன். வந்தவன நெகிழி, பாலித்தீன், பிளாஸ்டிக், குலைமம், தடை. என் நிலத்தை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறது. கொரோனா நேரத்தில் ஒரு தம்பி எழுதினான்ல, பூமி தாயை நாம் நெகிழியால் மூடினோம். அவள் பதிலுக்கு கொரோனா வர வச்சு நம்மள நெகிழியால் மூடிட்டா. அப்படி எல்லாம் சந்திர மண்டலத்தில் இறங்கின மாதிரியே தெரிஞ்சான். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவான், மக்குகிற குப்பைகள் மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி கொண்டு இயற்கை உரக்கிடங்களை போட்டுருவேன். அங்கிருந்து என்ன பண்ணுவேன், பயோகாஸ் எடுப்பேன். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் அங்கிருந்து எடுப்பேன். என் தாயின் ஈரக்கொலையை அறுக்க மாட்டேன், குடலை உருவ மாட்டேன். இவங்கள மாதிரி பூமிக்குள்ள நோண்டிட்டு ஒரு தடவை உட்கார வச்சு பாரு. என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா நான் அடுத்த நாள் கையெழுத்து போட்டு கீழே இறங்கிறேன். நான் நெய்தல் படை கட்டும் போது சிரிச்சான், பினராயி விஜயன் கட்டும் போது கைச்சான். எப்படி இருக்கு? நான் நெஞ்சில காவல்துறை நெஞ்சில கண்காணிப்பு கறி வச்சு கண்காணிப்பேன்னா சிரிச்சான். என் வரைய பார்த்து எல்லா மாநிலம் வச்சோன்னா இப்ப இவங்களை வைக்கிறாங்க. நாம சுற்றுச்சூழலுக்கு பாசறை வச்சு 10 ஆண்டு ஆயிடுச்சு. 10 ஆண்டுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் சுற்றுச்சூழலுக்கே வராங்க. சுற்றுச்சூழலே உங்ககிட்ட இருந்தா நாங்க காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் நாங்க ஆரம்பிக்கவே செஞ்சோம். அப்படியே ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க ஒரு பாசறை வச்சிருக்கேன், அதையும் தொடங்கி விடுங்களேன். ஏன்னா முடியாது, அது முடியாது. ஏன் நான் அந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறேன், கொடுங்களா? பெண்ணிய உரிமை பேசியவர்கள், சமூக நீதி பேசியவர்கள், பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒரு 5 கோடி தொகுதியை கொடுங்களேன். அப்போ எப்படி இருக்கும் பாரு. இப்ப 2000 ஏக்கர்ல தக்காளி போடுறோம். தக்காளியிலிருந்து ஒரு தொழிற்சாலை பக்கத்தில் கட்டிக்கிறோம். தக்காளியிலிருந்து பழக்கூழ், ஜாம், தக்காளியிலிருந்து ஊறுகாய், தக்காளி உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சு குளிரூட்டப்பட்ட கிடங்கு அங்கே இருக்கு. அங்க வேலை, இங்க வேலை, இங்க வேலை. அந்த செடிகளை கொண்டு போய் உரக்கிடங்களை கொட்டுறது, அதுக்கு வேலை. கரும்புல இருந்து எத்தனால், பெட்ரோல், சர்க்கரை, வெல்லம், கரும்பு சக்கை இருக்குல்ல, அதுல சாப்பிடுற தட்டு, இவ்வளவு வேலை இருக்குது. அப்ப என்ன சொல்ற, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, மக்களின் வாழ்விடங்களை அரசு பணி, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய். பனை மரம் ஏறு, பதனியை கொண்டா, அங்க இண்டஸ்ட்ரி போடு, பதனியில இருந்து கருப்பட்டி, கல்லுல இருந்து கருப்பட்டி, பனங்கிழங்குல மிட்டாய், பனங்கிழங்குல மாவு. மைதாக்கு பதிலாக நாங்க பனங்கிழங்கு மாவு தான் சாப்பிடுறோம். நான் என் மகன் மாவீரனும் சப்பாத்தியா செஞ்சுக்கிறோம், களியை கிண்டி சாப்பிடுறோம். நல்லா இருக்கு, சாப்பிடு. சொந்தமா சிந்திக்கிறதும் இல்ல, சிந்திக்கிறவன் சொல்றது கேட்கறதும் இல்லை. இதையெல்லாம் நிறுவி காட்டி தலை சிறந்த நாடாகையும் தாய் நிலத்தை மாற்றுவதற்காக நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். நம்பிக்கையோடு பயணியுங்கள், நாம் வெல்லுவோம். நமக்கு 2 தாயகங்கள், ஒன்று தமிழீழம், இன்னொன்று தமிழ்நாடு. இரண்டும் இன்று அந்நிய ஆக்கிரமிப்பால் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அடித்து விரட்டினார்கள், இங்கே ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். 1.5 கோடி வட இந்தியர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மை திட்டமிட்டு அளித்தார்கள். என் உடன் பிறந்தார்களே,
முதலில் நம் தாய்மொழியில் இருந்து நம்மளை வெளியேற்றினார்கள். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்றார்கள். நீ அவமானமாக கருதி தாய்மொழி பேசுவதை இழிவென்று கருதி வெளியேறிவிட்டாய். ஒரு காலம் வரப்போகிறது, நாம் தமிழர் அரசு ஆளப் போகிறது, வரப்போகிறது. இந்த நாடும் மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும். அதை விட்டால் வழியே கிடையாது. வருகிற போது தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்கும், இந்த கேள்விக்கு கேள்வியே இருக்காது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகின் எம்மொழியும் எங்கள் விருப்ப மொழி, விரும்பினால் கற்போம். அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கணும். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை வென்ற எல்லா மேதைகளும் தாய்மொழியில் கற்றவர்கள் தான். அறிவிற் சிறந்த தமிழ் சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொள்ளும். ஆங்கிலம் எதற்கு படிக்கிறார்கள்? வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம், போங்க. இந்தி கட்டாயம் படிக்கணும், படிங்க. எதுக்கு? வட இந்தியாவில் வேலை, போங்க. அப்பா இந்திய படிச்சுட்டு இங்க எதுக்கு வரேன்? வேலை இல்லை. அப்புறம் நீ இந்திய விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்க? அது அறிவார்ந்தவர்கள் பேசுறாரு. அவன்கிட்ட சோன் பப்படி பானிபூரி எதுக்கு வாங்க? எதுக்கு அவன்கிட்ட போய் பானிபூரி வாங்கணும்? ஏண்டா நான் அந்த ஊர்ல பிழைக்க இந்தி படிச்சுட்டு வரணுங்கிற, ஏன் ஊர்ல பிழைக்க தமிழ் படிச்சுட்டு வர மாட்டாரா? அவரு வரமாட்டாரா? என்ன நியாயமாரே, என்ன உங்க நீதி நியாயம்? மொழியிலிருந்து வெளியேற்றி, வரலாற்றில் இருந்து வெளியேற்றினார்கள், வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள். அறிவார்ந்தவன் சாமி கும்பிடுவான். கோயில் நமக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, வரலாற்று பேராவண பெட்டகங்கள் என்பதை அறிவார்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே அந்த குறிப்பு இருக்கிறது என்கிறார் ஆய்வறிஞர்கள். நமது முன்னோர்கள் கோயிலை கட்டினும் வரலாற்று சான்றுகளை, சுவடுகளை கோயில் சுவற்றில் தான், கல்வெட்டுகள் தான் பதிவித்தார்கள். அங்கிருந்து வெளியேற்றினா திட்டமிட்டு வரலாற்றை மறைத்தார்கள். சான்சிராணியை படிக்க வைத்தார்கள், பாட்டி வேலுநாச்சியாரை மறைத்தார்கள், வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தார்கள், தாத்தா வஉசியை மறைத்தார்கள். இதானே 8 நாள் சண்டை போட்ட வீரம் சிவாஜியை மாவீரன் சிவாஜி என்றார்கள். 8 மாதம் வெள்ளை நினைத்து சண்டை போட்ட நமது பாட்டன்கள் மருதிருவரை மறைத்தார்கள், பூலித்தேவனை மறைத்தார்கள், தீரன் சின்னமலையை மறைத்தார்கள், அழகுமுத்துக்கோனை மறைத்தார்கள், பெரும்பிடுகை மறைத்தார்கள். வரலாற்று மறைப்பு, திரிவு. இதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து தமிழ் தேசியம் எழுச்சுறவாவது நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். கடைசியாக நம்மை உழைப்பில் இருந்து வெளியேற்றினார்கள். வேளாண்மை செய்வது அவமானம், ஆடு மாடு மேய்ப்பது அவமானம், தச்சு வேலை செய்வது அவமானம், கொத்தனார் வேலை செய்வது அவமானம், தேநீர் விடுதி வைப்பது அவமானம், எச்சி கிளாஸ் கழுவுவது அவமானம். ஆனால் துபாயில் கக்கூஸ் கழுவலாம். எந்த தொழிலும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்று தமிழ் இளம் தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உளவியல் அடிமைகளாக இருக்கிறோம். கைகாலுக்கு விலங்கு இருந்தால் வெட்டி விடலாம், உடைத்து விடலாம். சிந்தனைக்கு விலங்கு போட்டிருக்காங்க. அந்த அடிமை சிந்தனையில இருந்து நாம் மீளணும். நம்மால் முடியாது என்ற எண்ணத்தை முதலில் தகர்க்கணும். நம்மால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது, உலகில் எவராலும் முடியாததை எம்மால் முடியும் என்கிற எண்ணம் நமக்கு வரும். நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிரு. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். நீ யாரோ ஒருவனுக்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்கிற சிந்தனையை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார். அது என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு இருக்கணும். ஒன்றரை கோடி வட இந்தியர்கள், 70 லட்சம் பேர் ஓட்டுரிமை பெற்றிருக்கிறார்கள். நாளை இந்த நிலத்தின் அரசியலை, அதிகாரத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நாம் அடிமையாவோம்.
அந்த நிலத்தில் ஈழதாயகத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலிகளாக வந்தேனும் இங்கு நிற்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நாம் எங்கு செல்வது? நைஜீரியாவில் கென்சரோவிவா என்கிற அந்த போராட்டக்காரன் மீத்தேன் எடுத்த நிலத்திலே அந்த கருப்பு அதை கையிலே ஒட்டி கருப்பை காட்டி கூப்பிடுகிறான் தன் மக்களை, பாருங்கள், நம் தாயகத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்லவும் இடமில்லை என்கிறான். அதேதான் என் பிள்ளைகளுக்கு நானும் சொல்லுகிறேன். ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். ஆகையினால் நம் தாய் நிலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். உன் இடத்தை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்தி, இருக்க இடமற்றவன் அனைத்துலகமே சாருகிறயற்றவன், நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம்முடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதை புரிந்து கொண்டு என் உடன் பிறந்தார்கள் களமாட வேண்டும். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் வலிமை இருக்கிறது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். என் அன்பிற்குரிய உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் முழு ஈடுபாட்டோடு களத்திலே நில்லுங்கள், தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையும் தேனாக மாறும். இன்று நீங்கள் சிந்துகிற வேர்வை துளி நாளை நம் வெற்றிக்கு நம் மீது தெளிக்கப்படுகிற பன்னீர் துளிகளாக மாற வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர நமக்கு வழி இல்லை. நாம் வாக்கை நம் கருத்தியல் புரட்சியால் பெறுவோம். நாம் தொடுத்திருக்கிற அரசியல் போர் அறிவாயுதம் ஏந்திய போர், கருவி ஏந்திய போர் அல்ல, கருத்தியல் போர். அதை சொல்லி நாம் வாக்கை பெறுவோம். அவர்கள் நாங்கள் மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், கூட்டி கொடுத்தோம், மானியம் கொடுத்தோம், போனஸ் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், காசு கொடுத்தோம் என்று வாக்கை வாங்குவார்கள். நகை அடமான வைத்த கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சரி, தள்ளுபடி பண்ணுங்க. ஆனால் 6 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு, அதை யார் தள்ளுபடி பண்ணுவது? அதனால் தான் இந்த கழகங்களை மொத்தமாக நாம் தள்ளுபடி பண்ணி விட்டுருவோம். ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 7000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி, இப்போது நம்ம அதையா 12,500 கோடி தள்ளுபடி. ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஒரு தடவை கடனாளியானா தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் ஏன் கடனாளியானா? ஏன் அவன் கடனாளி ஆனான்? ஒரு வேளாண் குடிமகன் கடனாளி ஆகிற அளவிற்கு ஆட்சி நடத்திய நீங்கள் நகையை அடமானம் வச்சா நகை கடனை தள்ளுபடி பண்ணீங்க. ஏன் அடமானம் வச்சான்? வறுமை. அவனை வறுமையில் கிடத்தியது யார்? அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தியவர்கள் யார்? தள்ளுபடி. அது தேர்தல் வரும்போதுதான் தள்ளுபடி. இன்னும் இந்த மக்கள் ஒரு ஏமாறி கூட்டமாக இருப்பது எவ்வளவு பெரிய வேதனையானது, எவ்வளவு பெரிய வேதனையானது. இவர்கள் அரசியலை எப்படி பார்க்கிறார்கள்? நமக்கு எதுக்கு அரசியல்? அதெல்லாம் அது எதுப்பா நமக்கு எதுக்கு? அரசியல் அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. பிதுக்கிற பர்பஸை, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், குடிக்கிற நீர், சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். அது எப்படி? அது வேண்டாம் என்று சொல்வது எப்படி? ஒரு அறிவார்ந்த சமூகம் அதை சிந்திக்குமா? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னிலிருந்து அரசியல் ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறார் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியின் கீழ் வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்பது அன்பிற்குரியவர்களே, மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். தயவு செய்து அரசியல் செய்யுங்கள்.
என் பிள்ளைகள் வைத்திருக்க கடைகளில் தேநீர் கடையா, முடிதிருத்த கடையா, எந்த கடையா இருந்தாலும் தயவு செய்து எங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எழுதி வையுங்கள். நம் தம்பிதங்களுக்கு கற்பியுங்கள், அரசியல் ஒரு வாழ்வியல் என்று சொல்லிக் கொடுங்கள். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. பெருங்கனவை நமது முன்னவர்கள் நமக்கு விதைத்திருக்கிறார்கள். முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். நம் தாத்தன் பாவலரேறு பெருஞ்சித்தனார் வேதனையோடு பாடுகிறார், ஆயினும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையில் இருந்து நாங்கள் மீள்வதற்கேனும் உறுதியாக நாங்கள் வெல்லுவோம், உறுதியாக வெல்லுவோம். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியர செயல் செய்ய புறப்படு வெளியில், நம்பினை பகலினை நள்ளிருள் என்று, சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி, இங்கு நாட்டிற்கு இழிகலை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன் வாரனில் வழி வழி வந்தவன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே வெளிப்புற்று எழு, இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு, தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினும் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவன் என்று நிற்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா, அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய், கொலை வாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, பண்ண பலகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயரா விடுதலை, எங்கள் புரட்சி பாவலரின் கனவை நிறைவேற்றவாவது நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். நாங்கள் உறுதியாக வெல்லும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம், நறுமலர் சோலையில் நரிபுக விடமாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய், வெறிகொண்டு புகும் இந்த அயலார் ஆட்சி வேறொற்று போயிற்று கொட்டடா முரசம். நம் தலைவர் நமக்கு காசு பணத்தை கொடுக்கவில்லை, இன விடுதலை என்கிற பெரும் கனவை கொடுத்திருக்கிறார். அண்ணனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை தம்பிகள் நாம் அறிவாயுதத்தால் அரசியலால் வென்று முடியும். நாம் வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம், உறுதியாக நாம் வெல்வோம், உறுதியாக நாம் வெல்வோம். தொடர்ச்சியாக களத்தில் நில்லுங்கள், விமர்சன அரசியலை தவிருங்கள். நாம் ஆட்சிக்கு வந்து நமது ஆட்சியின் செயல்பாட்டு வரவை வெளியிட்ட பிறகு படியுங்கள். நாம் எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய போகிறோம் என்பதை
கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கற்றறிந்த சான்றோர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் கடத்துங்கள். மாறும் மாறும். புரட்சி என்பது ஒரே நாளில் வருவதில்லை நம்பிற்குரியவர்களே, ஆனால் வராமலும் போவதில்லை. புரட்சியாளர் லெனினிடத்தில் புரட்சி புரட்சி என்கிறீர்களே, லெனின் அது எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாக கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வார்கள் என்கிறார். அந்த நிலை உருவாகிவிட்டது. அந்த நிலை உருவாகிவிட்டது. இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் பெரிய சந்தை, குடிநீர் சந்தை. அறிவார்ந்த மக்கள் சிந்தியுங்கள். நீர் என்பது மனித உயிர்களின் தேவை மட்டும்தானா? உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா? நாம் குடுவையில் வாங்கி போத்தலில் வாங்கி குடிக்கிறோம், கடைகளில் குடிக்கிறோம். மற்ற உயிரினங்கள் ஈ, எறும்பு, சிட்டுக்குருவி, காகம், கொக்கு, குருவி, மான், மைனா, யானை, புலி, சிங்கம், கரடி, பாம்பு, அணில், எலி இவையெல்லாம் என்ன செய்யும்? தேனீக்கள், வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள். பூச்சி சத்தா என்ன செய்யுமா? தேனி செத்தா என்ன? வண்ணத்து பூச்சி செத்தா என்ன? ஐயோ, எந்த செடியும் எந்த மரமும் பூக்கும், காய்க்காது. ஒரு தேனியோ ஒரு சிட்டோ ஒரு வண்டோ போய் தன் உணவு தேனை பூவை உண்ணும் போது அங்கே தன் ரெக்கையிலும் மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டி கொண்டு அடுத்த பூவில் உட்கார்ந்து அதை கடத்துது. அப்போதான் அந்த பூ சூழ் கொண்டு கரு கொண்டு பூ காய்க்குது. இந்த உயிரியல் உண்மை தெரியாது. என்ன நீ என்ன ஒன்று வாட நடத்துறது? என்ன பேர்? நான் என்ன உங்களுக்கு மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன் இவ்வளவு சொல்ல மாட்டேன். வேணா வீட்டுக்கு ஒரு கார் தரேன், வாங்கிக்கிறீங்களா? ஓட்ட போடுங்க, ஜெயிக்க வச்சிருங்க. எப்படி கார் தர்றேன்னு பாருங்க. வந்து தருவேன், ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவேன், திறந்து காட்டுவேன். அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். இவர் தான் இந்தியாவிலே பெரிய காரு வச்சுக்கிருக்க. எவ்வளவு பெரிய தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி அவமானமாக கையேந்தி 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் என் இன மக்களை நிறுத்திவிட்டு இதை சாதனை என்று பேசுவது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையானது. உங்கள் பிள்ளைகள் இலவசம் என்கிற சொல்லையே தமிழ் சொல்லிலிருந்து ஒழிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாய் சீமான்? இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாது, ஏழ்மை வறுமையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும். மிக்சி நானே வாங்கிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கு. புடவை நானே வாங்கிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கு. கிரைண்டர் அது நானே வாங்கிக்கிறேன்ப்பா. ஃபேனு நான் வாங்கிக்கிறேன் போ. சொல்ல வைக்கிறனால மட்டும் பாரு. தவத்திரு ஐயா குன்றக்குடி அடிகளார் சொல்றார், மக்களின் அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள். இது மூன்றையும் ஆட்சியாளர்கள் கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் என்கிறார். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு கவர்ச்சி திட்டம். மிக்சி, கிரைண்டரு, ஒரு ஃபேனு இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கான அடிப்படை தேவை. அதை கூட அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. தாலிக்கு அரப்பவன் தங்கம், அரப்பவன் தங்கம் வாங்கி கூட தன் இணைக்கு கழுத்தில் கட்ட வக்கில்லை. அரப்பவனுக்கு அல்லாடுகிறவன் ஆயில் முழுக்க அந்த பொண்ணை வச்சு எப்படி காப்பாத்துவான் தெரியல. தாலிக்கு தங்கம் கொடுத்தோங்கிறாங்க, சாதனைங்கிறாங்க. குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி அறுத்தது வேதனைன்னு சொல்ல, அதையும் சாதனை தான் சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் 2016 ஒருத்தர் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோங்கிறாரு. இப்ப சொல்றது இல்ல. நாங்கள் வந்தால் மூடுவோம். உயர்ந்த நட்சத்திர விடுதிகள், ரெசார்ட்டுகள், வெளிநாட்டுக்கார போற சுற்றுலா பயணிகளுக்கு குடிச்சுக்க. என் குடிகளுக்கு பணம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு.
அருகம்புல்லு சாறு குடிச்சா அவ்வளவு நல்லதுங்கிறான். இத்தினோண்டு புல்லு, அது ரொம்ப பெரிய புல்லு, பணம் புல்லு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. எந்த மதுவை குடிச்சவனும் போதும்னு சொல்றதுல மட்டையாய் தான் விழுவான். ஆனா கல்ல குடிச்சவன் 2 செம்பு குடிச்சிட்டு போதும். சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. அவையும் அதிகமானும் கல்லுண்டு இருக்கிறாங்க. அது கவிப்பேரரசு வைரமுத்தவர்களோட சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. ஆனால் இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, இவங்க சாராய வியாபாரம் படுத்த விடக்கூடாது என்பதற்காக இந்த இயற்கையாக வருகிற மதுவை, இந்த கல்லை மது என்று சொல்லி தடை செய்துவிட்டு பீர் பிராண்டி விஸ்கி என்ன கோயில் இருந்து வருது புனித நீரா அதையும் திறந்து வச்சிருக்கீங்கன்னா பதில் இந்த தீர்த்தமா? இது எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டுமானால் நாம் வென்றாக வேண்டும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வென்றாக வேண்டும். கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும். இத்தனை காலம் நாம் உழைத்தது பயனில்லை. ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது கூட்டத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை. அவர்கள் பெறுகிற வாக்கை வைத்துத்தான் வளர்ச்சியை தீர்மானிக்கிறார்கள். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். நாம் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நாம் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அந்த குறையை தீர்க்க வந்தவர்கள். மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். தனித்து ஏன் இருக்கிறாய் சீமான்? பயந்தவர்கள் கூட்டமாக சண்டைக்கு வருவார்கள். துணிந்த மாபெரும் வீரன் தனித்துதான் சண்டைக்கு போவார். சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல்லாம், சண்டையில தனிச்சுதான். ஒருத்த வந்துடக்கூடாது, அவனை கூட்டணிகளை கூப்பிட்டு கொண்டுறணும். பணம் தர்றோம், 4 எம்எல்ஏ வந்து 4 3 சீட்டை வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இந்த நாடு தேவைப்படுது, என் கனவை நிறைவேற்ற இந்த நாடு தேவைப்படுது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, வீடற்ற குடிகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, பயணிக்க சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி படைக்கும். மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்வ? இந்த அணு உலை, அணுசக்தி, அணுமின் நிலையம், சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலையில ஜப்பான் தயாரிக்குது. அந்த நுட்பத்தை இங்க போட்டு கடல் அலையில மின்சாரம் தயாரிச்சுட்டு போயிரும். சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராத தொழிற்சாலைகளை நிறுவி என் நாட்டை உலக நாடுகளில் ஒன்றாக, வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக நாங்கள் வளர்த்து காட்டுவோம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் எங்கள் தலைவன் கண்ட கனவை அவன் தம்பி இந்த தாய் நிலத்தில் நிறுவி காட்டு. அருமை உடன் பிறந்தார்கள். சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். சோர்ந்து விடக்கூடாது. சந்திக்கும் நபர்களை எல்லாம் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். உடன் பிறந்தவர்கள், உடன் படித்தவர்கள், உடன் வேலை பார்ப்பவர்கள் எல்லோரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். நாம் உறுதியாக வெல்லுவோம். நம்பிக்கையோடு நில்லுங்கள், நம்பிக்கையோடு நில்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர். பாராளுமன்றத்தில் பெண் இல்லையே. இருக்கு. 2021 நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொகுதிகளில் போட்டியிடப் போகிற வேட்பாளர்களை
அறிவிக்கிறேன். என் உடன் பிறந்தார்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் தான் 234 தொகுதியிலையும் போட்டியிடுகிறேன். நமக்கு நாம் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். எனவே ஆட்கள் அல்ல போட்டியிடுவது, நமது ஆக பெரும் கனவும் கொள்கையும் போட்டியிடுகிறது. அதை உங்கள் சிந்தனையில் சுமந்து நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று உங்கள் அண்ணன் அன்போடு வேண்டுகிறேன். முதலில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறேன். கன்னியாகுமரி தொகுதியில் அருமை தங்கை ஆவண்ணா சசிகலா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாகர்கோயில் தானா ராவண்ணா விஜயராகவன் அவர்கள் இளங்கலை பொறியியல் படித்திருக்கிறார். குளச்சல் தொகுதியில் ஆண்டனி ஆஸ்வின் அவர்கள் இளங்கலை வரலாறு. பத்மநாபபுரம் சுற்றுச்சூழல் பாசறையின் செயலாளர் தொகுதி செயலாளர் தம்பி சீலன் அவர்கள் இளங்கலை பொருளியல். விளவங்கோடு தொகுதியில் வி மேரி ஆண்ட்வின் அவர்கள் முதுகலை கணினியியல். கிள்ளியூர் தொகுதியில் பீட்டர் ஹாரிஸ் அவர்கள் தீ பாதுகாப்பு பொறியியல். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி அன்பிற்கினிய தங்கை பாவண்ணா சத்யா அவர்கள் இளங்கலை வேதியியல். அம்பாசமுத்திரம் தங்கை செண்பகவள்ளி. பாளையங்கோட்டையில் தங்கை பாத்திமா. நாங்குநேரி வீரபாண்டி. ராதாபுரம் ஜேசுதாசன். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் மகேந்திரகுமாரி முதுகலை தமிழ். வாசுதேவன் நல்லூர் என் ஆர்வீர் இளவல் மதிவாணன் அவர்கள் கணினி பொறியியல். கடையநல்லூர் முத்துலட்சுமி இளங்கலை ஆங்கிலம். தென்காசி வின்சென்ட் ராஜ். ஆலங்குளம் சங்கீதா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகிற என் அன்பிற்கினிய தம்பி அனிதா ஆல்வின் அவர்கள். அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் இரா பாலாஜி முதுகலை பொறியியல். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதியில் என் அன்பிற்கினிய தம்பி வேல்ராஜ் அவர்கள் இளங்கலை வரலாறு. திருச்செந்தூர் தொகுதியில் என் அன்பு தம்பி குளோரியான் அவர்கள் ஸ்ரீவைகுண்டம் என் அன்பு தம்பி சுப்பையா பாண்டியன் அவர்கள். ஓட்டப்பிடாரம் சுப்புலட்சுமி அவர்கள் இளங்கலை அறிவியல். கோயில்பட்டி கோமதி அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சசிகலா அவர்கள் முதுகலை தமிழ். திருவடானை தம்பி ஜவஹர் அவர்கள் இளங்கலை தொழில்நுட்பம். ராமநாதபுரம் வழக்குரைஞர் தம்பி கண் இளங்கோவன் அவர்கள் இளங்கலை சட்டம். முதுகுளத்தூர் தங்கை ரஹ்மத் நிஷா அவர்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வழக்குரைஞர் ஜெயராஜ் அவர்கள் இளங்கலை சட்டம். திருவில்லுபுத்தூர் அபிநயா முதுகலை ஆங்கிலம். சாத்தூர் கி பாண்டி அவர்கள். சிவகாசி சுற்றுச்சூழல் பாசறை கனகப்பிரியா அவர்கள் முதுகலை இயற்பியல். விருதுநகர் இரா செல்வகுமார் இளங்கலை பொறியாளர். அருப்புக்கோட்டை உமா அவர்கள் இளங்கலை வரலாறு செவிலியர். திருச்சுழி ஆனந்த ஜோதி இளங்கலை ஆங்கிலம். ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஜெயக்குமார்
பெரியகுளம் விமலா இளங்கலை கல்வியியல். போடிநாயக்கனூர் பிரேமச்சந்தர் முதுகலை MCA. கம்பம் அனீஸ் பாத்திமா. மதுரை மாவட்டம் மேலூர் கருப்புசாமி ஐயா அவர்கள் முனைவர் MA MAd MPhil PhD. மதுரை கிழக்கு லாதா சோழவந்தான் அன்பிற்கினிய தம்பி செங்கண்ணன் அவர்கள் இளங்கலை பொருளியல். மதுரை வடக்கு அன்பரசி முதுகலை பொறியியல். மதுரை தெற்கு என் அன்பு தம்பி அப்பாஸ் அவர்கள். மதுரை மத்தி பாண்டியம்மாள் முதுகலை ஆய்வியல் நிறைஞர். மதுரை மேற்கு அன்பு தம்பி வெற்றிக்குமரன் பொறியியல். திருப்பரங்குன்றம் இரா ரேவதி. திருமங்கலம் சாரால் உசலம்பட்டி என் ஆய்வு இளவல் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் செயலாளர் 5 கோயிலான் முதுகலை நாடகத்துறை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அன்பிற்கினிய தம்பி துரைமாணிக்கம் அவர்கள். திருப்பத்தூர் வழக்கறிஞர் அண்ணன் இரா கோட்டைக்குமார் அவர்கள் இளங்கலை சட்டம். சிவகங்கை இரா மல்லிகா முதுகலை வணிகவியல். மானாமதுரை சண்முக பிரியா இளங்கலை தொழில் பயன்பாடு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ரமிலா விராலிமலை அழகு மீனா முதுகலை நுண்ணியல். புதுக்கோட்டை சசிகுமார் முதுகலை வணிக நிர்வாகம். திருமயம் இயற்கை வேளாண்மை நிபுணர் சிவராமன். ஆலங்குடி திருச்செல்வம் இளங்கலை பொருளியல். அறந்தாங்கி என் அன்பு தம்பி கல்வியாளர் குமாயின் கபீர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் திவ்ய பாரதி பொறியியல். கும்பகோணம் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்கள் இளங்கலை சட்டம். பாபநாசம் தமிழ் பேரறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இளங்கலை தமிழ். திருவையாறு முனைவர் பேராசிரியர் வீரத்தமிழ் முன்னணியின் மாநில செயலாளர் செந்தில்நாதன் அவர்கள் முனைவர் PhD. தஞ்சாவூர் என் அன்பு தம்பி தங்கச்சி சுவாதேவி அவர்கள் இளங்கலை கணினி அறிவியல். ஒரத்தநாடு ஆறுவீர் இளவல் கந்தசாமி அவர்கள் இளங்கலை அறிவியல் அரசியல். பட்டுக்கோட்டை கீர்த்திகா அவர்கள் முதுகலை உணவியல் ஊட்டச்சத்து நிபுணர். பேராவூரணி கொள்கை பரப்பு செயலாளர் என் ஆறுவீர் தம்பி திலீபன் அவர்கள். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆர்த்தி அவர்கள் இளங்கலை கல்வியியல். மன்னார்குடி இரா அரவிந்தன் முதுகலை பட்டதாரி. திருவாரூர் வினோதினி முதுகலை வணிக மேலாண்மை. நன்னிலம் என் அருமை தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அஹமது அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ஃபர்கானா வணிகவியல் மேலாண்மை. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் தொகுதி அகஸ்டியன் அற்புதராஜ் தொழிற்கல்வி. கீழ்வேளூர் பொன் இளவழகி முதுகலை ஆய்வியல் நிறைஞர். வேதாரண்யம் ராஜேந்திரன் மருந்தாளுநர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கவிதா. மயிலாடுதுறை சுற்றுச்சூழல் பாசறையினுடைய துணைத் தலைவர் என் ஆறுயிர் தம்பி காசிராமன் அவர்கள் இளங்கலை பொருளாதாரம். பூம்புகார் என் ஆறுயிர் தங்கை என் அன்பு தங்கை காளியம்மாள் அவர்கள் இளங்கலை வணிகவியல். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தங்கை காமாட்சி அவர்கள் முதுகலை வரலாறு. விருத்தாச்சலம் தங்கை அமுதா அவர்கள் ஐயா தமிழின போராளி
நம் எல்லோருக்கும் நம் தலைவருக்கும் முன்னத்தியராக இருந்த புலவர் கலியபெருமாள் அவருடைய அன்பு மருமகள் நம் அம்மா மகளிர் பாசறை அமைப்பாளர் அமுதா நம்பி அவர்கள் இளங்கலை தமிழ், நெய்வேலி அன்பு தம்பி ரமேஷ் அவர்கள் இளங்கலை தொழில்நுட்பம், பன்ருட்டி தங்கை சுபாசினி இளங்கலை பொருளியல், கடலூர் என் ஆர்வீர் இளவல் கடல் தீபன் அவர்கள் இளங்கலை வணிக நிர்வாகம், குறிஞ்சிப்பாடி தங்கை சுமதி அவர்கள் முதுகலை விளங்கியல், புவனகிரி என் அன்பு தம்பி ரத்தினவேல் மின்னாளர், சிதம்பரம் ரத்தினவேல் அவர்கள் மின்னாளர், காட்டுமன்னார் கோயில் தங்கை நிவேதா இளங்கலை பொறியியல், அரியலூர் மாவட்டம் அரியலூர் தங்கை சுகுணா அவர்கள், ஜெயங்கொண்டம் தம்பி மகாலிங்கம் அவர்கள் இளங்கலை வரலாறு, பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மகேஸ்வரி தங்கை மகேஸ்வரி இளங்கலை வரலாறு, குன்னம் என் அன்பு தம்பி வழக்குரைஞர் அருள் அவர்கள் இளங்கலை சட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை தொகுதி தங்கை கனிமொழி அவர்கள் முதுகலை பொறியியல், திருவரங்கம் தங்கை செல்வரதி, திருச்சி மேற்கு என் ஆர்மு தம்பி முனைவர் வினோத் அவர்கள் முதுகலை அறிவியல் நிறைஞர், திருச்சிராப்பள்ளி கிழக்கு என் அன்பு தம்பி வழக்குரைஞர் இரா பிரபு அவர்கள் முதுகலை சட்டம், திருவெரும்பூர் தம்பி சோழசூரன் முதுகலை கணினி அறிவியல், இலால்குடி மலர்தமிழ் பிரபா முதுகலை பொறியியல், மன்னச்சநல்லூர் என் ஆர்வீர் தம்பி மருத்துவர் வே கிருஷ்ணசாமி மருத்துவர் எம்பிபிஎஸ், முசிறி இள ஸ்ரீதேவி அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை, துறையூர் தங்கை தமிழ்ச்செல்வி இளங்கலை பொருளாதாரம், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தங்கை அனிசா பர்வின், கரூர் மருத்துவர் ஐயா கருப்பையா அவர்கள் மருத்துவர் எம்பிபிஎஸ் எம்எஸ், கிருஷ்ணராயபுரம் வழக்குரைஞர் தங்கை இரா இலக்கியா அவர்கள் இளங்கலை சட்டம், குளித்தலை என் அன்பு தம்பி சீனி பிரகாஷ் அவர்கள், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி என் அன்பு தம்பி வினோத் ராஜசேகரன் சமையல் கலை அறிவியல், ஒட்டஞ்சத்திரம் சக்தி தேவி ஆத்தூர் திண்டுக்கல் பேராசிரியர் முனைவர் சைமன் ஜஸ்டின், நிலக்கோட்டை வசந்தா தேவி இளங்கலை பொறியியல், நத்தம் பேராசிரியர் முனைவர் பாவே சிவசங்கரன், திண்டுக்கல் தம்பி இரா ஜெயசுந்தர் இளங்கலை வேதியியல், வேடச்சந்தூர் ரா போதுமணி இளங்கலை வரலாறு, கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி தங்கை யாஸ்மின் மின்னணுவியல் பட்டப்படிப்பு, சூலூர் இளங்கோவன் கவுண்டம்பாளையம் கலாமணி இளங்கலை அறிவியல், கோயமுத்தூர் வடக்கு என் அன்பு தம்பி பாலேந்திரன் அவர்கள் இளங்கலை வணிகவியல், தொண்டாமுத்தூர் கலையரசி இளங்கலை அறிவியல், கோயமுத்தூர் தெற்கு என் அன்பு தம்பி ஆர்வீர் இளவல் அப்துல் வகாப் அவர்கள், சிங்காநல்லூர் என் அன்பு தங்கை நர்மதா அவர்கள் இளங்கலை வணிக மேலாண்மை, கிணத்துக்கடவு உமா ஜெகதீஷ் அவர்கள் முதுகலை சட்டம், பொள்ளாச்சி லோகேஸ்வரி இளங்கலை கணினி அறிவியல், வால்பாறை கோகிலா முதுகலை வணிகவியல், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஜெயக்குமார் அவர்கள், கூடலூர் கேதீஸ்வரன் அவர்கள், குன்னூர் லாவண்யா இளங்கலை கணினி அறிவியல், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தங்கை ரஞ்சிதா அவர்கள், காங்கேயம் சிவானந்தம் அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை, அவினாசி தங்கை சோபா அவர்கள் இளங்கலை தமிழ், திருப்பூர் வடக்கு கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாநில செயலாளர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் இளங்கலை வணிக மேலாண்மை, திருப்பூர் தெற்கு என் ஆருயிர் இளவல் கட்டமைப்பு குழு உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர்கள் இளங்கலை வரலாறு, பல்லடம் என் மதிப்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள், உடுமலைப்பேட்டை பாபு ராஜேந்திர பிரசாத் முதுகலை ஆய்வியல் நிறைஞர், மடத்துக்குளம் என் ஆருயிர் தங்கை
சனுஜா அவர்கள் முதுகலை ஆய்வியல் நிறைஞர். ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு கோமதி அவர்கள். ஈரோடு மேற்கு சந்திரகுமார் முதுகலை வணிக மேலாண்மை. மொடக்குறிச்சி தம்பி லோக பிரகாஷ். பெருந்துறை லோகநாதன் தொழிற்கல்வி. பவானி சத்யா தொழிற்கல்வி ITI. அந்தியூர் மா சரவணன் இளங்கலை வேதியியல். கோவிச்செட்டிப்பாளையம் என் அன்பு தங்கை மாக்கி சீதாலட்சுமி முதுகலை ஆய்வியல் நிறைஞர். பவானி சாகர் சங்கீதா அவர்கள் இளங்கலை வணிகவியல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிலம்பரசி இளங்கலை அறிவியல். சேந்தமங்கலம் ரோஹிணி இளங்கலை அறிவியல். நாமக்கல் மருத்துவர் என் அன்பு தம்பி பாஸ்கர் அவர்கள் கால்நடை மருத்துவர். பரமத்தி வேலூர் யுவராணி அவர்கள் முதுகலை கல்வியல் நிறைஞர். திருச்செங்கோடு போத்தூர் ராசன் அவர்கள் தொழிற்கல்வி. குமாரபாளையம் சுற்றுச்சூழல் பாசறையின் அமைப்பாளர் என் ஆறுயிர் தம்பி வருண் சுப்பிரமணியன் அவர்கள் முதுகலை அறிவியல். சேலம் மாவட்டம் கங்கவல்லி இரா வினோதினி அவர்கள் முதுகலை கணினி அறிவியல். ஏற்காடு திரு ஜோதி அவர்கள் முதுகலை கணிதம். ஓமலூர் என் அன்பிற்கினிய தம்பி என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ராஜா அம்மையப்பன் அவர்கள். மேட்டூர் மணிகண்டன் இளங்கலை பொறியியல். எடப்பாடி ஸ்ரீ ரத்னா அவர்கள் கலையியல் நிறைஞர். சங்ககிரி தங்கை அனிதா அவர்கள் செவிலியர். சேலம் மேற்கு நாகம்மாள் ஆடை வடிவமைப்பாளர். சேலம் வடக்கு இமயபாஸ்கரன் பொருத்துனர். சேலம் மேற்கு மாரியம்மா செவிலியர். வீரபாண்டி ராஜேஷ்குமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சி முருகன் அவர்கள் இளங்கலை ஆங்கிலம். உளுந்தூர்பேட்டை புஷ்பமேரி ரிஷிவந்தியம் வழக்குரைஞர் சுரேஷ் மணிவண்ணன் அவர்கள் இளங்கலை சட்டம். சங்கராபுரம் ரஜிமா பாபு அவர்கள். கள்ளக்குறிச்சி முத்து தமிழ்ச்செல்வி அறிவியல் நிறைஞர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுகுமார் அவர்கள் இளங்கலை கணினி பயன்பாடு. மயிலம் கோ உமா மகேஸ்வரி அவர்கள் இளங்கலை அறிவியல். திண்டிவனம் வழக்குரைஞர் ப பேச்சிமுத்து அவர்கள் இளங்கலை சட்டம். வானூர் மு லட்சுமி அவர்கள் கணினி பயன்பாட்டியல் பட்டப்படிப்பு. விழுப்புரம் செல்வம் அவர்கள். விக்கிரவாண்டி சீபா ஆஸ்மி அவர்கள் இளங்கலை பட்டப்படிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி சி வெண்ணிலா அவர்கள். திருவண்ணாமலை தம்பி கமலக்கண்ணன் இளங்கலை அறிவியல். கீழ்பெண்ணாத்தூர் என் அன்பு தம்பி மருத்துவ பாசறையின் செயலாளர் மருத்துவர் ரமேஷ் பாபு MDS PhD. கலசப்பாக்கம் வழக்குரைஞர் ஏ பாலாஜி அவர்கள் இளங்கலை சட்டம். போலூர் தங்கை லாவண்யா அவர்கள் இளங்கலை தொழில்நுட்பம். ஆரணி அன்பு தங்கை ரா பிரகலதா அவர்கள் முதுங்கலை கல்வியியல். செய்யாறு கோ பீமன் அவர்கள் இளங்கலை பொறியியல். வந்தவாசி பிரபாவதி மருத்துவ தொழில்நுட்ப ஆய்வாளர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கலைச்செல்வி இளங்கலை வரலாறு. பெண்ணாகரம் இரா தமிழழகன் இளங்கலை பொறியியல். தருமபுரி ஆ செந்தில்குமார் இளங்கலை வணிக நிர்வாகம். பாப்பிரெட்டிப்பட்டி இரா ரமேஷ் இளங்கலை கணினி அறிவியல். அரூர் கீர்த்தனா இளங்கலை இயற்பியல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வழக்குரைஞர் இளங்கோவன் அவர்கள் இளங்கலை சட்டம். பர்கூர் கருணாகரன் அவர்கள் பொறியாளர். கிருஷ்ணகிரி நிரந்தரி அவர்கள் முதுகலை ஆசிரியர். வேப்பனப்பள்ளி மு சக்திவேல் அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை. ஓசூர் கீதாலட்சுமி அவர்கள் செவிலியர். தலி இரா மேரி செல்வராணி. வேலூர் மாவட்டம்
வேலூர் வழக்கறிஞர் நாவண்ணா பூங்குன்றன் அவர்கள். அணைக்கட்டு தங்கை சுமித்ரா கீழ்வைத்தியான் குப்பம் திவ்யராணி. குடியாத்தம் வழக்கறிஞர் ரா கலையேந்திரி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேவேந்திரன் மின்னணுவியல் பட்டப்படிப்பு. ஆம்பூர் மெகருனிசா. சோலார்பேட்டை சிவா இளங்கலை வேளாண்மை. திருப்பத்தூர் சுமதி பேராசிரியர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அபிராமி அவர்கள் முதுகலை வணிக மேலாண்மை. சோழிங்கநல்லூர் என் அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் பாவேந்தன் அவர்கள் முதுகலை தமிழ் முதுகலை சட்டம். காட்பாடி திருக்குமரன் முதுகலை யோகக்கலை. ராணிப்பேட்டை சைலஜா அவர்கள் இளங்கலை பொறியாளர். ஆற்காடு இரா கதிரவன் அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் என் ஆரூர் இளவல் மருத்துவர் ரா கார்த்திகேயன் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர். திருப்பரம்பத்தூர் புஷ்பராஜ் அவர்கள் முதுகலை வணிகவியல். உத்திரமேரூர் காமாட்சி. காஞ்சிபுரம் சால்டின் இளங்கலை பொறியியல். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் மினிஸ்ரீ இளங்கலை அறிவியல். தாம்பரம் சுரேஷ்குமார் மின்னணு பொறியியல் பட்டப்படிப்பு. செங்கல்பட்டு என் அன்பு தம்பி சஞ்சீவிநாதன் இளங்கலை பட்டப்படிப்பு. திருப்போரூர் மோகன சுந்தரி இளங்கலை மருந்தியல். செய்யூர் இரா ராஜேஷ் அவர்கள் பொறியாளர். மதுராந்தகம் சுமிதா அவர்கள் சென்னை மாவட்டம் ராதாகிருஷ்ணன் நகர் என் அன்பு தம்பி கௌரி சங்கர் பட்டப்படிப்பு. பெரம்பூர் பெருவின் சுகந்தி செவிலியர். வில்லிவாக்கம் வழக்குரைஞர் இரா ஸ்ரீதரன் அவர்கள். திருவிக்கா நகர் என் ஆறுயிர் தங்கை மருத்துவர் இரா இளவஞ்சி முதுகலை நுண்ணுயிரியல். எழும்பூர் இயன்முறை மருத்துவர் தங்கை கீதாலட்சுமி அவர்கள். ராயபுரம் தங்கை கமலி அவர்கள். துறைமுகம் என் அன்பு தம்பி முகமது கடாபி முனைவர். சேப்பாக்கம் என் அருமை மகன் வழக்குரைஞர் மு ஜெயசிம்மராஜா. ஆயிரம் விளக்கு என் அன்பு தங்கை செரீன் அவர்கள் MSc BEd. அண்ணா நகர் வழக்குரைஞர் சி சங்கர் அவர்கள். விருகம்பாக்கம் என் ஆருயிர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். சைதாப்பேட்டை அன்பு தம்பி சுரேஷ்குமார் அவர்கள். தியாயராக நகர் தொழில்நுட்ப பாசறையினுடைய செயலாளர் தங்கை சிவசங்கரி அவர்கள் இளங்கலை தகவல் தொழில்நுட்பம். மயிலாப்பூர் என் அன்பு தம்பி மகாலட்சுமி முதுகலை கணினி அறிவியல். வேளச்சேரி என் அன்பு மருமகள் கீர்த்தனா அவர்கள் இளங்கலை தகவல் தொழில்நுட்பம். சோழிங்கநல்லூர் என் ஆறுயிர் இளவல் மைக்கேல் அவர்கள் பொறியாளர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி என் அன்பு தங்கை உஷா அவர்கள். பொன்னேரி என் அன்பு தங்கை மகேஸ்வரி அவர்கள். திருத்தணி என் அன்பு தங்கை செவிலியர் அகிலா அவர்கள். திருவள்ளூர் என் அன்பு தம்பி பசுபதி அவர்கள் நெசவு பட்டப்படிப்பு. பூந்தமல்லி என் அன்பு தங்கை மணிமேகலி அவர்கள் பட்டப்படிப்பு. மதுராவயல் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய செயலாளர் என் அன்பு தம்பி கணேஷ்குமார் அவர்கள் முதுகலை தொழில்நுட்பம். அம்பத்தூர்
என் அன்பிற்கினிய அன்பு தென்னரசன் அவர்கள், மாதாவரம் வழக்கறிஞர் ஏழுமலை அவர்கள், இளங்கலை சட்டம், செடியாய் தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய் வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மிருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய் விதை கொண்ட மண்ணில் உழைக்கும் புதுச்செடியாய் தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய் வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மிருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய் விதை கொண்ட மண்ணில் உழைக்கும் புதுச்செடியாய் தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய் வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மிருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம்.
ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மெருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும்
தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய போவது என்ன? உங்க வீட்டு பிள்ளை. தூய மேகத்து விலகளில் வெளிவரும் வானவில்லாய், விதை கொண்ட மண்ணில் முளைக்கும் புதுச்செடியாய், தத்தி தத்தி நடந்த கால்கள் தடகளத்துக்கு தயாரானதாய், வண்ணங்கள் கூட்டி வடிவங்கள் மாற்றி மிருகேறிய கோணத்தில் உங்கள் இல்லங்களில் ஒருவராய் மாறிவிட்ட நாங்கள் உங்கள் உள்ளங்களிலும் ஆழப்பதிய வருகிறோம். சுதந்திரத்திற்கு பின் தமிழ்நாடு சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல். தேர்தல் முடிவுகளையே புரட்டி போட்ட இந்தி எதிர்ப்பு, இடஒதுக்கீடு, எழுச்சி போராட்டங்கள். அரை நூற்றாண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாய் கோலோச்சும் திராவிட சித்தாந்தம். ராஜாஜி தொடங்கி இபிஎஸ் வரை ராஜ்யம் பிடிக்க தீட்டிய ராஜதந்திரங்கள். 70 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களின் வரலாறு. உங்கள் நியூஸ் 7 தமிழில் தடம் பதித்த தேர்தல்கள் தினமும் மாலை 6:30 மணிக்கு. பிடிக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் களம். மக்கள் பிரதிநிதியாய் சட்டப்பேரவை செல்ல விரும்பும் நாயகர்கள் மக்களுக்கு செய்தது என்ன, செய்ய